அன்றும் இன்றும் என்றும் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் பழக்கங்கள். சூழ்நிலைகளும் உணவு உண்ணும் முறைகளும் மாறிக்கொண்டே செல்கின்றது. சேரில் அமர்ந்து சாப்பிடுவதால் செரிமான தடை, இரத்த ஓட்டத்தில் தடை ஏற்படும். கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி ஏற்படும் வாய்ப்பை உருவாக்கும். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நின்று கொண்டே சாப்பிடும்போது உணவு வயிற்றுக்குள் நிற்காமல் சிறுகுடலுக்கு நகர்கிறது. இதனால் உணவு செரிக்கப்படாமல் உடலில் கெட்ட கொழுப்பாக உருமாறி உடல் எடையை கூட்டுகிறது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். சம்மணம் போட்டு அமர்ந்து சாப்பிடும்போது உடலில் ஏற்படும் மாற்றங்களும் நன்மைகளும் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். மன்னா, மாமன்னா. வயிற்றில் மிதமான அழுத்தம் ஏற்படும். இதனால் சாப்பிடும் உணவின் அளவு குறையும். சாப்பிட்டு எழுந்தவுடன் வயிற்றில் கொஞ்சம் இடம் இருக்கும். செரிமானத்திற்கு அது உதவும். அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது, தெரியுதுல. சம்மணம் போட்டு அமரும் போது கால்களில் 2 சுண்டு விரல்களும் தரையில் மிதமான அழுத்தத்துடன் இருக்கும். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இதனால் என்ன பயன் என்றால், உடல் கழிவுகளை முறையாக வெளியேற்றுவதை உடல் உறுதி செய்கிறது. முதுகு தண்டுவடம், இடுப்பு எலும்பு, தொடை நரம்பு, கெண்டைக்கால், முழங்கால், பாதங்கள் இவற்றில் வளையும் தன்மை இலகுவாகும், உறுதியாகும். அமர்வதற்கு எளிமையாக இருப்பதால் தான் இதற்கு சுகாசனம் என்று பெயர் வைத்தார்கள். சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் தொடரும் வரை ஆரோக்கியத்திற்கு குறைவில்லை.